ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் அன்பே ஆருயிரே நாவல் பகுதி 9 முதல் 13 வரை. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். இனிமையா அவள் மனதில் இருந்தவற்றை எல்லாம் கொட்டி தீர்க்கும் வரை பொறுமையாக காத்திருந்த சாகர் மெல்ல பேச துவங்கினான். பேசி முடிச்சாச்சா இனிமையா? இனி நான் பேசலாமா? நீ பேசும்போது நான் எப்படி குறுக்க பேசலையோ அதே மாதிரி நான் பேசும்போதும் நீ எதுவும் குறுக்க பேசக்கூடாது, சாகர் உரிமையோடும் அதிகாரத்தோடும் கூறினான். உன்னை முதல் தடவை நம்ம காலேஜில் பார்த்தப்பவே ஏதோ ஒரு ஈர்ப்பு, உன்னோட மனசில் நீ என் மேலே வச்சிருந்த காதல், அது எவ்வளவு ஆழமானது, அற்புதமானது. அதனால தான் அது உன்னை எனக்கு அடையாளம் காட்டி இருக்கு. நீ என்னை உருகி உருகி காதலிக்கிறத 1 வருஷம் முன்னாடியே உன்னோட குரல்ல இருந்து உணர்ந்தவன் தான். உன்னை விட நல்ல ஒரு காதலி இல்லை மனைவி கண்டிப்பாக எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை இனிமையா. அதனால் கண்டிப்பாக நீ மட்டும்தான் என்னோட மனைவி. இதை யார் தடுத்தாலும், அது நீயே ஆனாலும் அந்த தடையை உடைச்சி எரிஞ்சு நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஐ லவ் யூ இனிமையா என்று சாகர் கூற, ப்ளீஸ் சாகர் என்று ஏதோ இனிமையா கூற வர, சாரி இனிமையா, நான் பேசி முடிக்கலை, குறுக பேசாத. நீ இப்போ போட்டிருக்கிற இந்த வேஷம் அது உன்னை நீயே ஏமாத்திக்க மட்டும்தான். உங்கள் அப்பாவை பழி வாங்கணும்னு துடிக்கிற உன்னோட மனசோட பிடிவாதம் மட்டும்தான். அதிலிருந்து நீயா வெளியே வந்துடு இனிமையா. இல்லை, கண்டிப்பாக நான் உன்னோட பிடிவாதத்தை உடைச்சி எறிய வேண்டியதாக இருக்கும் என்று சாகர் கூற, இனிமையா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். தன்னிடம் இப்படி பேசும் அதிகாரம் இவருக்கு எப்படி வந்தது? இல்லை, ஒருபோதும் என் பிடிவாதத்தை நான் விடப்போவதில்லை. கடைசி வரை இப்படியே வாழ்ந்து அப்பாவை தண்டிப்பது மட்டுமே தன்னுடைய லட்சியம். அது மட்டுமல்ல, மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, தான் களங்கமானவள் என்ற தாழ்வு மனப்பான்மை. அது தன்னை யாருடனும் வாழ அனுமதிக்கப் போவதில்லை. அது மட்டுமல்ல, சாகரின் வீட்டார், இந்த சமுதாயம் எதுவுமே தன்னை மதிக்கப் போவதில்லை. அவர்களின் கண்களில் நான் கணவனை இழந்தவள் என்ற எண்ணம் அவள் பிடிவாதத்தை இன்னும் அதிகமாக்கியது. என்ன இனிமையா, பதிலையே காணோம். இனி முடிவு உன்னோட கையில். நம்ம கல்யாணத்துக்கு இப்போ தடை நீ மட்டும்தான். நீ எனக்கு வேணும் இனிமையா. உன்னோட முடிவை உடனே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அவள் மனது ஆனந்தத்தில் ஒரு நிமிடம் துள்ளி குதிக்கத்தான் செய்தது. ஆனால் விஷாகின் மனைவி தான் என்ற எண்ணம் அந்த ஆனந்தத்தை அப்படியே துக்கமாக மாற்றியது. இல்லை சாகர், என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் இனிமையா? ஏன்னா என்னோட கழுத்தில் வேற ஒருத்தனோட தாலி விழுந்தப்பவே நான் உங்கள் காதலின்ற தகுதியை இழந்துட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணுற தகுதியையும் நான் இழந்துட்டேன் சாகர். உங்கள் மேலே இருந்த காதலை நான் என்னைக்கு வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொருத்தனுக்கு தலை குனிஞ்சு கழுத்தை நீட்டுனேனோ அன்னைக்கே நானும் என்னோட காதலும் செத்து போச்சு சாகர். நான் உண்மையாக உங்களை நேசிச்சிருந்தா எப்படி அந்த விஷாக தாலிக்கிட்ட அனுமதிச்சிருப்பேன்? அவன் உயிரோடு இருந்திருந்தா இப்போ நான் அவனோட மனைவியாக தானே வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். இப்பவும் நான் விஷாகோட மனைவி தான். அப்புறம் எப்படி சாகர் நான் உங்களை மனதார நேசிக்க முடியும்? இந்த குற்ற உணர்ச்சியில் தினம் நான் செத்துட்டே இருக்கேன் தெரியுமா? உங்களை காலேஜில் பார்த்த அந்த நிமிஷத்தில் இருந்து நான் துடிக்கிற துடிப்பு, அது உங்களுக்கு புரியுமா? அது மட்டும் இல்லை, உங்களோட குடும்பம், இந்த சமுதாயம் எதுவுமே என்னை மதிக்காது, ஏற்றுக்காது என்று வேதனையில் மூழ்கி அவள் உருக கூற, அதை தாங்க இயலாத சாகர் சட்டென்று எழுந்து வந்து அவளது கரத்தை பற்றினான். இனிமையா, நீ அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிற என்றான். இனிமையா தன் கரத்தை அவனிடமிருந்து விடுவித்தாள்.
இப்போ நீங்கள் தொட்டப்ப கூட என்னோட உடம்பு நெருப்பாக எரியுது சாகர். அந்த அளவு நான் என்ன வெறுக்கிறேன். உங்களோட வாழ கண்டிப்பாக என்னோட மனசும் மனசாட்சியும் அனுமதிக்காது. ப்ளீஸ் சாகர், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ் என்றாள். அது எப்படி இனிமையாக உன்னை விட முடியும்? கண்டிப்பாக முடியாது. நான் நாளைக்கே வீட்டில் விஷயத்த சொல்லி நாளைக்கே அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். நீ எனக்கு வேணும், உன்னை இழக்க நான் விரும்பலை என்று கூறியவன் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் சட்டென்று அறையை விட்டு வெளியேறி வர, கண்டிப்பாக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சாகர் என்று அவள் உரக்க கத்துவது அவன் செவியை அடைந்தும் அதை பொருட்படுத்தாமல் நடந்தகன்றான். தாத்தா பாட்டியிடம் விஷயத்தை நான் நாளை அப்பா அம்மாவுடன் வருவதாக கூறிவிட்டு தன் செல் நம்பரையும் கொடுத்துவிட்டு தாத்தாவின் எண்ணையும் வாங்கி கொண்டு புறப்பட்டான். சாகர் வீட்டை அடையும் போது அப்பா அம்மா தங்கை மூவரும் ஹாலில் அவன் வரவுக்காக காத்திருந்தனர். சாகரை கண்டதும், சாகர் நீ எங்கே போயிட்டு வர என்று அப்பாவின் குரல் அதிகாரத்தோடும் சிறிது கோபமாகவும் ஒலித்தது. அப்பா, நான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் சாகர். உன்னோட மனசில் இருக்கிறது கண்டிப்பாக நடக்காது. என்னோட மகனுக்கு நான் எப்படி ஒரு விதவையை கட்டி வைக்க முடியும்? ஒரு அப்பாவா நீ யோசிச்சு பாரு, உனக்கே அது புரியும் என்றார் அப்பா. வீட்டில் எப்படி விஷயம் லீக் ஆச்சு என்ற மனதில் எண்ணியவன், அப்பா யார் உங்ககிட்ட இனிமையாவை பற்றி சொன்னது? ரிஷி ஃபோன் பண்ணியிருந்தான். நீ ஒரு விதவை பொண்ணை காதலிக்கிறதா சொன்னான். அந்த பொண்ணு ஒரு பூலோக ரம்பையாக இருந்தால் கூட அந்த பொண்ணை கண்டிப்பாக நான் என்னோட மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் சாகர். அது முடியாது, நடக்காது. ஆமாண்ணா, என்னால் எப்படி எல்லார்கிட்டையும் என்னோட அண்ணன் ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு சொல்ல முடியும்? நானும் ஒத்துக்க மாட்டேன்னா என்றாள் சாதனா. சாகர், கண்டிப்பாக நானும் ஒத்துக்க மாட்டேன் என்றார் அம்மா. எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? இப்போ நான் பேசலாமா என்று கேட்டான். அந்த பொண்ணோட விஷயத்தை தவிர வேற எதை பேசினாலும் நாங்கள் கேட்க தயாராக இருக்கோம். அந்த விஷயம்னா நீ பேச வேண்டாம், கேட்க நாங்கள் யாருமே தயாராக இல்லை என்றார் அப்பா. இனிமையாவை பற்றி மட்டும்தான் எனக்கு பேசணும். நீங்கள் அதை கண்டிப்பாக கேட்டும் ஆகணும். என்ன நடந்ததுன்ற உண்மையை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ப்பா. நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டு தான் ஆகணும் என்று கூறியவன் நடந்தவற்றை முழுவதையும் கூறி முடித்தான். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மூவரின் கண்களிலும் கண்ணீர். இப்போ சொல்லுங்க, நான் இனிமையாவை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் அனுமதிப்பீங்க தானே? சாகர், சாதனாவோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நாம் எடுக்கிற முடிவால் சாதனாவோட கல்யாணம் பாதிக்கக்கூடாது என்றார் அம்மா. ஆமாம் சாகர், அடுத்த மாதம் சாதனாவோட கல்யாணம் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமையாவை நாங்கள் வந்து பார்க்குறோம். சரிப்பா, நீங்கள் பயப்படுறதால நானும் பொறுமையாக இருக்கிறேன் என்றான். உடனே தாத்தாவின் எண்ணருக்கு அழைத்து விஷயத்தை கூறினான். சாகர் அழைக்கும்போது தாத்தா பாட்டி இனிமையா மூவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சாகர் அவனது அப்பா அம்மாவை அழைத்து வரப்போவதில்லை என்று அறிந்த பின்தான் இனிமையாவின் மனது அமைதியானது. தாத்தா பாட்டியை அறியாது அவள் சிம்லா செல்ல ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்து வைத்திருந்தாள். மறுநாள் இனிமையா கல்லூரிக்கு செல்லாததை கவனித்த தாத்தா பாட்டி அவள் அருகில் வந்தனர். இனிமையா, என்னமாச்சு, ஏன் காலேஜ் போகல நீ என்று தாத்தா கேட்டார். இனிமே நான் காலேஜ் போகல தாத்தா. ஏம்மா, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? என்னோட நிலைமையில இருந்தால் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாட்டி. இது வீண் பிடிவாதம். உன்னோட அப்பாவை பழி வாங்கணுன்ற எண்ணம் தான் அதுக்கு காரணம். அப்படியே ஆனால் கூட அதில் என்ன தப்பு இருக்குது பாட்டி? என்னை எப்படி மிரட்டி விஷா கூட மனைவி ஆக்குனார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? இப்போ அவர் தியாகி, நான் துரோகி, அப்படியா? இப்படியே கடைசி வரைக்கும் வாழ்ந்து அவருக்கு தண்டனை கொடுக்கணும், அதுதான் என்னோட ஆசை. அது நடக்காது இனிமையா, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் என்றார் தாத்தா. உங்கள் அனுமதியெல்லாம் எனக்கு தேவையில்லை தாத்தா, நான் சிம்லா போகிறேன் என்றாள். என்ன இனிமையா சொல்கிற என்று பாட்டி அதிர்ச்சியோடு கேட்டார். மதியம் 1 மணிக்கு ஃப்ளைட்டு. நான் என்னோடய துணியெல்லாம் பேக் பண்ணிட்டேன். உடனே கிளம்பி ஆகணும்.
திருவனந்தபுரம் போயாகணும். கார் டிரைவரை வர சொல்லியிருக்கேன், அவர் இப்போ வந்துடுவார் என்று இனிமையா கூற தாத்தா பாட்டி இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். கார் டிரைவர் வீட்டினுள் வந்தார். அங்கிள் போலாமா என்று கேட்டாள் இனிமையா. போலாமா என்றார். இனிமையா தன் அறைக்கு வந்து தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள். நான் போகிறேன் தாத்தா, போகிறேன் பாட்டி என்று கூறிவிட்டு கிளம்பி சென்றாள். அவள் சென்றதும் தாத்தா சாகரை தான் அழைத்தார். ஆனால் சாகர் ஃபோனை எடுக்கவில்லை. 1 மணி நேரத்திற்கு பின் தான் அவன் திருப்பி அழைத்தான். தாத்தா எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? இனிமையை ஏன் காலேஜ் வரல என்று கேட்டான். சாகர், இனிமையா இனிமே காலேஜ் வரமாட்டாப்பா. ஏன் தாத்தா, என்னாச்சு? அவ சிம்லா போயிட்டாப்பா என்றார். என்ன தாத்தா சொல்கிறீங்க? சிம்லா போயிட்டாளா? இதையே நீங்கள் நேற்றுக்கே என்கிட்ட சொல்லலை? எங்களுக்கே இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி தான்ப்பா தெரியும். அவள் கிளம்பும்போது தான் எங்ககிட்டயே விஷயத்த சொல்கிறா. அவள் கிளம்பின உடனே நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ ஃபோனை எடுக்கலப்பா. தாத்தா, கிளாஸ் நடந்துட்டு இருந்ததால் ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுருந்தேன் என்றான். இப்போது என்ன பண்ணுறது சாகர்? தெரியல தாத்தா, அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. சரி, அவளை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். முதல்ல என்னுடைய தங்கச்சியோட கல்யாணம் முடியணும், அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்துக்கிறேன். சரி தாத்தா, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். அழைப்பை துண்டித்த பின் சாகரின் மனது அமைதியை இழந்து தவித்தது. அவன் மனம் முழுவதும் இனிமையாதான் நிறைந்திருந்தாள். ஏண்டி என்னை இப்படி கொல்ற? நீ என்னுடைய கண்ணில் படாமலே இருந்திருக்கலாமே. கண் முன்னாடி வந்து நின்றுட்டு என்னையும் காதலிச்சுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்னை இப்படி தவிக்க விடுறியேடி. சாதனாவோட கல்யாணம் முடிச்சதும் நான் உன்னை சந்திக்க சிம்லா வரேன் என்று மனதிலேயே இனிமையாவுடன் பேசினான் சாகர். இனிமையா சிம்லா புறப்பட்டு வருகிறாள் என்று தாத்தா இனிமையாவின் அப்பாவை அழைத்து அறிவித்தார். இனிமையாவின் அப்பாவிற்கு தலைகால் எதுவும் புரியவில்லை. உண்மையாவாப்பா, அவ என்னை மன்னிச்சிட்டாளா என்று மிகவும் ஆவலோடு கேட்டார். இல்ல மோகன், சாகர் கிட்டேருந்து தப்பிக்க தான் அவ இப்போ சிம்லா வரா. என்னப்பா சொல்கிறீங்க? சாகரா? ஆமாப்பா, இனிமையா காதலிச்ச சாகர் தான். இனிமையாவை அன்னைக்கு பாம்பு கடிச்சப்போ ஒரு பையன் காப்பாத்தினதா சொன்னேன்ல, அந்த பையன்தான் சாகர். அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாகர் சென்னையில் இருக்கிறதா தானே சொன்னீங்க? ஆமாப்பா, சாகர் சென்னையில் படிச்சுட்டு இருந்தப்போ நடந்த சம்பவங்கள் தான் அதெல்லாம் என்று துவங்கி இன்று சாகரிடம் பேசியது வரை கூறி முடித்தார் தாத்தா. என்னப்பா இவ இப்படி என்ன பழி வாங்குறா என்று வேதனையில் துடித்தார் அப்பா. மோகன், அவ அங்கே வந்தா நீங்கள் யாரும் எதுவும் அவகிட்ட கேட்க வேண்டாம். அவளை அவளோட பாட்டுக்கு விட்டுடுங்க. சாகர் அவனோட தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு சிம்லா வந்துடுவான். சாகர் மற்றதையெல்லாம் பார்த்துப்பான். நீ தைரியமாயிரு, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத என்றார் தாத்தா. சரிப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் யாரும் எதுவும் அவகிட்ட கேட்கல, எதுவும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறோம் என்று கூறினார் அப்பா. சரி மோகன், வேறு ஏதாவது விசேஷம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணு. இப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன் என்று கூறிய தாத்தா அழைப்பை துண்டித்தார். இனிமையாவின் அப்பா ஃபோன் பேசுவதை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அம்மா, என்னங்க, என்ன ஆச்சு என்று கேட்டார். அப்பா நடந்ததை கூற அம்மாவிற்கு இனிமையா மீது கோபமாக வந்தது. என்னங்க இவ இப்படி பண்ணுறா? அவ காதலிச்ச பையனே அவளை தேடி வரும்போ இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு சிம்லா வராளே. அவள் வீட்டுக்கு வரட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். கமலா, நீ இனிமையா கிட்ட எதை பற்றியும் இப்போ பேச வேண்டாம். 1 மாதம் கழித்து சாகர் இங்கே வர்றதா சொல்லி இருக்காராம். சாகர் வரட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். எப்படிங்க பொறுமையாக இருக்க முடியும்? அவளோட வாழ்க்கையை அவளே இப்படி அழிச்சுக்கிறாளே. நான் தானம்மா அவளோட வாழ்க்கையை அழித்தேன். அதுக்கு அவள் என்னை தண்டிக்கணும்னு ஆசைப்படுறா. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இது தேவைதான். என்னங்க இது, கங்கா கூட உங்களை மன்னிச்சிட்டா, இவ மட்டும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறா? பாதிக்கப்பட்டவ இவ தானே. பாதிக்கப்பட்டவங்களோட வலி ரொம்ப ஆழமானது. அந்த காயம் ஆற கொஞ்ச நாள் பிடிக்க தான் செய்யும் கமலா.
கொஞ்ச நாள் பொறுமையாக காத்திருப்போமே. அப்பா அப்படி கூற அம்மா வேறு எதுவும் கூறாமல் மௌனமாக ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். மாலை கண்ணன் கல்லூரியிலிருந்து வரும்போது இனிமையா வீட்டில் இருந்தாள். அக்கா, நீ எப்போ வந்த என்று உற்சாகத்தோடு கேட்டான் கண்ணன். கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் கண்ணா என்று இனிமையா கூற கண்ணனின் மனதில் ஏதோ ஒரு சந்தேகம். என்னக்கா திடீர்னு வந்திருக்க என்றான். என்ன கண்ணா, நான் இங்கே வரக்கூடாதா? அப்படி இல்லைக்கா, நீ காலேஜ் போகிறல்ல, அப்புறம் எப்படி இப்போதான் லீவ் இல்லையே, அதுதான் கேட்டேன். நான் படிப்பை நிறுத்திட்டேன் கண்ணா, படிக்க பிடிக்கல. அக்கா, என்ன ஆச்சு உனக்கு? காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுக்கா. இல்லை கண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ பொய் சொல்கிறக்கா. என்கிட்ட சொல்ல உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் என்றான். இனிமையா எதுவும் கூறாமல் மௌனமாகவே இருந்தாள். கண்ணா என்று அம்மா அழைக்க, இதோ வரம்மா என்று கூறியவாறே எழுந்து சென்றான் கண்ணன். அம்மா கண்ணனிடம் நடந்தவற்றை எடுத்து கூறினார். ஏம்மா அக்கா இப்படி நடந்துக்கிறாங்க? அப்பாவை தண்டிக்கிறதா நினச்சிட்டு அக்கா அக்காவையே தண்டிச்சுக்கிறாங்க. ஆமா கண்ணா, எனக்கு கூட ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவளை எப்படி திருத்துறதுன்னே தெரியல. என்னானாலும் அக்கா பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது என்றான் கண்ணன். அம்மா கண்ணன் இருவருக்கும் இனிமையா மீது கோபம் இருந்தாலும் அப்பா கூறியதற்காக அவளிடம் இருவரும் ஒன்றும் கேட்கவில்லை. நாட்கள் ஒவ்வொன்றாக மாதங்களிடம் சண்டையிட்டு பிரிந்து சென்றன. இனிமையா ஏதோ ஒரு ஆவேசத்தில் சாகரிடமிருந்து தப்பிப்பதாக நினைத்து சிம்லா வந்துவிட்டாள். ஆனால் சாகரை காணாமல் அவளால் இருக்க இயலவில்லை. எங்கு திரும்பினாலும் அவன் முகம், அவன் சிரிப்பு, அவன் குரல், அவன் தன்னை எந்த அளவு ஆட்கொண்டிருக்கிறான் என்பதை இனிமையா அப்போதுதான் உணர்ந்தாள். சாகரை மறக்கவும் முடியாமல் மணக்கவும் முடியாமல் அவள் படும் பாடு இருக்கிறதே, அது ஒரு சுகமான சுமையாக அவள் மனதில் அப்படியே புதைந்து கிடந்தது. சாகர் தாத்தா பாட்டியிடம் தன் முகவரியை கேட்டு அறிந்து தன்னை தேடி வந்து விடுவாரோ என்ற பயம் அவ்வப்போது அவள் மனதில் தலை தூக்கத்தான் செய்தது. சாகரின் மீது இருந்த காதல், அவன் தன்னை தேடி வந்து விடுவானோ என்ற பயம், அவன் நினைவுகள், இதிலெல்லாம் மூழ்கிய இனிமையா தன் அப்பா மீது இருந்த கோபத்தை மெல்ல மறக்க துவங்கியிருந்தாள். இனிமையா வீட்டிற்கு வந்து ஒரு வாரமாகியும் இதுவரை அப்பா அவள் முன் வந்து நிற்கவில்லை. அப்பா வீட்டில் இருப்பது கூட இனிமையா அறியவில்லை. அப்பாவின் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டால் கூட இனிமையாவிற்கு அவர் மீது இருந்த கோபம் தணிந்திருக்கலாம். இனிமையா தன் அறையை விட்டு கூட வெளியே வரவில்லை. அது அப்பா அம்மாவை வேதனைக்குள்ளாக்கியது. நாகர்கோவில். சாகரின் தங்கை சாதனாவின் திருமண ஏற்பாடுகள் மிகவும் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. சாகருக்கு ஒரு நிமிடம் நிற்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவன் மனதில் இனிமையாதான் நிறைந்திருந்தாள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இனிமையாவை சந்தித்து விட வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. அவள் பிடிவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவளை தன்னுடையவள் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் மனம் துடித்து கொண்டுதான் இருந்தது. அவள் அவளது அப்பாவை தண்டிப்பதாக எண்ணி இப்போது தன்னையும் சேர்த்தல்லவா தண்டிக்கிறாள். அவள் முகத்தை பார்க்க வேண்டும், அவள் குரலை கேட்க வேண்டும் என்று எண்ணியவன் சட்டென்று தாத்தாவை அழைத்து இனிமையாவின் எண்ணெய் வாங்கினான். தான் அழைத்தால் எடுத்து பேசுவாளோ மாட்டாளோ, ஒருவேளை எடுத்து பேசினாலும் தான் என்று அறிந்தவுடன் ஃபோனை துண்டித்து விடுவாளோ என்று பல எண்ணங்கள் அவன் மனதில் ஓடி விளையாட இனிமையாவின் எண்ணிற்கு அழைத்தான் சாகர். அப்போது இனிமையா குளியலறையில் இருந்தாள். அவளது செல்லிற்கு அழைப்பு வர கண்ணன் யார் அழைக்கிறார் என்று பார்த்தான். ஏதோ புது எண்ணிலிருந்து அழைப்பு வருகிறது. கண்ணன் ஃபோனை எடுத்து ஹலோ என்றான். ஹலோ, இது இனிமையாவோட நம்பர் தானே என்று கம்பீரமான ஒரு ஆண் குரல் கேட்க, ஆமாம், நீங்கள் யார் பேசுகிறீங்க என்றான் கண்ணன். நான் சாகர் பேசுகிறேன், இனிமையா கிட்ட ஃபோனை கொடுக்க முடியுமா என்றான் சாகர். சாகர் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
அக்காவை கல்யாணம் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நீங்கள் எப்போ சிம்லா வர்றீங்க என்று உற்சாகமாக படபடவென்று கேட்டான் கண்ணன். யார் கண்ணனா பேசுறது என்றான் சாகர். ஆமாம், நான் கண்ணன் தான் பேசுகிறேன். கண்ணா, என்னோட தங்கச்சியோட கல்யாணம் 18ஆம் தேதி இருக்குது. கல்யாணம் முடிஞ்சதும் நான் அங்கே இருப்பேன். இனிமையா எங்க கண்ணா என்றான். அண்ணா, அக்கா குளிக்கிறாங்க. சரி கண்ணா, நான் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுறேன் என்று கூறியவன் அழைப்பை துண்டித்தான். சிறிது நேரம் கழித்து சாகர் மீண்டும் அழைத்தான். எதிர்முனையில் ஹலோ என்று இனிமையாவின் குரல் கேட்டது. இனிமையா, நான் சாகர் பேசுகிறேன் என்றான். இனிமையா சட்டென்று அழைப்பை துண்டித்தாள். அவள் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. சாகரிடமிருந்து மீண்டும் அழைப்பு. இனிமையா ஃபோனை எடுக்கவில்லை. இனிமையா, ப்ளீஸ் ஃபோனை எடு என்று முணுமுணுத்தான் சாகர். சாகரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று மனதினுள் ஏதோ ஒரு தைரியம் தோன்ற இனிமையா ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள். ஹலோ இனிமையா, எப்படி இருக்க என்றான். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சாகர் என்று கேட்டாள். நான் நல்லா இருக்கேன்னு பொய் தான் சொல்லணும் இனிமையா. எதுக்காக இனிமையா என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறேன்? இல்லை சாகர், நான் உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு இல்லை. நீங்கள் நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க ப்ளீஸ். உன்னை பார்க்கணும் இனிமையா என்றான். அவள் பதில் கூறவில்லை. என்னோட தங்கச்சி சாதனாவோட கல்யாணம் 18ஆம் தேதி இருக்கு, நீ கண்டிப்பாக வரணும் என்றான். சாரி, என்னால் வர முடியாது. அது எனக்கு தெரியும் இனிமையா. சாதனாவோட கல்யாணம் முடிஞ்சதும் நான் உன்னை தேடி சிம்லா வந்துடுவேன் என்றான். இனிமையா பதில் கூறவில்லை. சரி, நீ எதுவும் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ பேசவும் வேண்டாம். கூடிய சீக்கிரமே நாம் சந்திக்கலாம். பாய் இனிமையா என்று கூறியவன் அழைப்பை துண்டித்தான். சாகர் தன்னை தேடி கண்டிப்பாக சிம்லா வருவான் என்று இனிமையா எதிர்பார்த்தாள். இப்போது அவன் அமைதியாக இருக்க காரணம் அவன் தங்கையின் திருமணம் என்பதும் அவள் அறிவாள். சாகர் சிம்லா வந்தாலும் என்ன கூறினாலும் அவனுக்கு நோ என்ற பதிலை மட்டுமே கூறுவது என்று மனதில் உறுதியாக இருந்தாள் இனிமையா. 2 நாட்கள் கடந்து சென்றன. இனிமையா தன் அறையில் அமர்ந்து ஜன்னல் வழியாக ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அப்பா அலுவலகத்திலிருந்து காரில் வந்து இறங்கும் சத்தம் இனிமையாவின் செவியில் விழுந்தது. அப்பா வீட்டினுள் வரும்போதே ஏதோ பயந்தபடி படபடப்பாக இருந்தார். என்னங்க, என்ன ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க என்று அம்மா கேட்கும் சத்தமும் இனிமையாவின் காதில் விழுந்தது. இனிமையா, என்ன பண்றா கமலா என்று அப்பா குரலை தாழ்த்தி கேட்பதும் அவள் காதை எட்டியது. என்னங்க, என்ன ஆச்சு என்று அம்மா கேட்க, கமலா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு தவிப்பு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? நான் பயப்பட்டு தான் ஆகணும் கமலா. அந்த விஷாகோட அப்பா இன்னைக்கு என்ன ஆஃபீஸில் பார்க்க வந்திருந்தாரு. என்ன சொல்கிறீங்க? அந்த ஆள் எதுக்காக உங்களை பார்க்க வரணும்? அம்மாவின் குரலில் நடுக்கம். அப்பா அம்மா இருவரும் மிகவும் ரகசியமாக பேசுவது இனிமையாவின் செவியில் தெளிவாக விழாததால் அவள் ஜன்னலின் அருகிலிருந்து எழுந்து கதவின் அருகில் வந்து நின்று அவர்கள் பேசுவதை மிகவும் உன்னிப்பாக கவனித்தாள். விஷாகோட அண்ணன் வினோத்தோட மனைவி 6 மாதம் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்களாம். இனிமையாவுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை வினோதுக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்குறாரு. என்னங்க இது புது தலைவலி, நீங்கள் என்ன சொன்னீங்க என்று நடுக்கத்தோடு கேட்டார் அம்மா. ஊரில் இனிமையாவுக்கு ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்கு, உடனே கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் விடவே இல்லை. அது எப்படிங்க எங்ககிட்ட கேட்காம நீங்கள் இனிமையாவுக்கு வேறு பையனலான்னு கேட்டுட்டு சண்டைக்கே வந்துட்டாரு. கடைசியில் என் கூட வேலை பார்க்குறவங்க தான் அவரை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சாங்க. எப்படியோ அனுப்பிட்டீங்க தானே என்று அம்மா நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஆனால் பிரச்சனை இதோட முடிஞ்சிடாதுன்னு என்னுடைய உள் மனசு என்னை எச்சரிச்சுட்டே இருக்குது கமலா. நீ இனிமையாவை கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லு என்றார் அப்பா. சரிங்க, நான் கண்டிப்பாக இனிமையா கிட்ட சொல்கிறேன்.
அவள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் வெளியே எங்கும் போகவே இல்லை. அப்படியே அவள் போனாலும் அவள் கண்டிப்பாக என்னையும் கூட அழைச்சிட்டு தான் போவா. நான் இனிமையாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க என்றார் அம்மா. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த இனிமையாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனாலும் இனிமையாவின் மனதில் ஒரு இனம் புரியாத வேதனை தொற்றிக்கொண்டது. மறுநாள் காலை கண் விழித்த போதும் மனதில் இருந்த குழப்பம், வேதனை அப்படியே நீடித்து நிற்கவே கோயிலுக்கு சென்று சிறிது நேரம் இருந்துவிட்டு வரலாம் என்று எண்ணி இனிமையா அம்மாவிடம் கூறிவிட்டு கோயிலுக்கு சென்றாள். கோயிலுக்குள் நுழைந்ததும் இனிமையாவின் மனதில் ஒரு பேரமைதி நிலவியது. அந்த அமைதியான சூழல் அவள் மனதை இதமாக வருடியது. சாமி தரிசனம் முடித்து இனிமையா கோயிலில் சிறிது நேரம் அமர்ந்து கண்களை மூடி தன் மனதை ஒருநிலைப்படுத்தி தன் எண்ணங்களை சீராக்கினாள். எவ்வளவு நேரம் அவள் அப்படி அமர்ந்திருந்தாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் கண்களை மெல்ல திறக்க அவள் எதிரில் அமர்ந்திருந்தவனை கண்டு நடுங்கி போனாள். விஷாக்! பூமி ஒரு முறை வேகமாக சுற்றியது போல் தோன்ற தான் அப்படியே கீழே சரிந்து விடுவோமோ என்று பயந்தவள் தன் கைகளால் பூமியை அழுத்தி பிடித்தாள். மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி திறந்த போதுதான் அது விஷாக் அல்ல என்று உறுதியானது. அச்சு அசலாக அவன் முகஜாடையில் ஒருவன். அவனது பார்வை இனிமையா மீதுதான் பதிந்திருந்தது. சட்டென்று அப்பா கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. விஷாகோட அண்ணன் வினோதோட மனைவி 6 மாதம் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்களாம். ஓ, இதுதான் விஷாகோட அண்ணன் வினோதா என்று மனதில் எண்ணினாள் இனிமையா. கோயிலில் தன்முன் அமர்ந்திருந்த இளைஞனை கண்டு விஷாக் என்று எண்ணி நடுங்கியவள் அது விஷாக் அல்ல, அவன் அண்ணன் வினோத் என்று புரிந்து கொண்டாள். அவனை தவிர்க்க சட்டென்று அங்கிருந்து எழுந்து செல்ல தயாராக, எஸ்கியூஸ் மீ இனிமையா, நான் உங்ககிட்ட பேச தான் கோயிலுக்கு வந்தேன். நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சதா என்று கேட்டான். இல்லை என்று பொய் கூறினாள். உனக்கு என்ன தெரிய வாய்ப்பில்லை தான். நீ தான் எங்கள் யாரையும் கவனிக்கிற நிலையில் அன்னைக்கு, அதாவது உன்னோட கல்யாணத்தன்னை இருக்கலையே என்றான். ப்ளீஸ், நான் நிம்மதியாக சாமி கும்பிட தான் கோயிலுக்கு வந்தேன். தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க ப்ளீஸ் என்றாள் இனிமையா. சரி சரி, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். இனிமையா, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை ஆஃபீஸில் போய் பார்த்து நம்ம கல்யாணத்தை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் உங்கள் அப்பா உனக்கு உங்கள் ஊரில் ஏதோ பையனை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டதா சொன்னாராம். அது உண்மையா என்று கேட்டான். இங்கே பாருங்க, நான் கல்யாணம் பண்ணுறதும் பண்ணாததும் 2ஆம் பட்சம். அப்பாவே ஒத்துக்கிட்டா கூட உங்களை கட்டிக்க என்னால் முடியாது. எனக்கு கல்யாணமே வேண்டாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்றாள். அப்படின்னா உங்கள் அப்பன் பொய் தான் சொன்னானா என்று அவன் கேட்க, ஹலோ, என்ன மரியாதை குறையுது என்று கோபமாக கேட்டாள் இனிமையா. உங்கள் அப்பனுக்கு நான் ஏன் மரியாதை தரணும்? எங்கள் அப்பனையே நான் மதிக்க மாட்டேன். அது ரொம்ப நல்லாவே உங்களை பார்த்தா தெரியுது என்று கூறியவள் அங்கிருந்து நகர முயல. அப்படி போனால் எப்படி இனிமையா? நான் மனைவியை இழந்தவன், நீ கணவனை இழந்தவள். மைனஸும் மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ்ஸுமா? அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்றது தானே சரி என்று கூறியவனின் கண்கள் அவள் அணிந்திருந்த அந்த வெள்ளை சுடிதார் போர்த்தியிருந்த வெள்ளை துப்பட்டாவையும் துளைத்து அவள் மேனியில் ஊடுருவுவது போல் உணர்ந்த இனிமையா ச்சே என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம் என்று கேட்டான். அந்த கேள்வியே எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் என்று கூறியவள் திரும்பி பார்க்காமல் நடந்தாள். கோயிலில் வேறொரு இடத்தை தேர்வு செய்து அங்கு அமர்ந்தாள். கண்மூடி அமர்ந்தவள் ஏதோ தோன்ற சட்டென்று கண் விழித்தாள். தன் எதிரில் மீண்டும் வினோத். இப்போது அவன் தன் செல்லை எடுத்து அவளை புகைப்படம் எடுக்கும் முயற்சியில் இருந்தான். சட்டென்று எழுந்த இனிமையா, ஹலோ மிஸ்டர், உங்ககிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா என்று கேட்டாள். அதே தாண்டி நானும் கேட்குறேன், ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? நான் உன்னை கட்டிக்க ஆசைப்படுறேன்டி. போய் உங்கள் அப்பங்கிட்ட சொல்லு என்னை கட்டிக்க தயார்னு.
அப்போது இனிமையாவின் செல்போன் ஒலிக்க அவள் அதை எடுத்து பார்த்தாள். சாகரிடமிருந்து தான் அழைப்பு. வினோதிடமிருந்து தப்ப எண்ணி அவள் சட்டென்று ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள். யார்டி ஃபோனில் ஒரே பெல்ல சட்டுன்னு எடுக்கிற, கள்ளக்காதலனா என்று வினோத் கேட்பது சாகரின் செவியை எட்ட கொதித்து போனான் சாகர். அவன் அப்படி கேட்பான் என்று சற்றும் இனிமையா எதிர்பார்க்கவில்லை. அவன் கேட்டது சாகரின் செவியை எட்டி இருக்கும். சாகரிடம் என்ன கூறுவது என்று தவித்தாள். இனிமையா, யார் இது உன்னோட பக்கத்தில் என்று சாகரின் குரல் கோபமாக ஒலித்தது. அது அது ஏதோ பைத்தியம் என்றாள். என்னது பைத்தியமா? அது எப்படிடி இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது? என்னோட பொண்டாட்டியும் இதை தான் சொன்னா. என்னோட தம்பி பொண்டாட்டி நீயும் இதே தான் சொல்கிற. என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு என்று அவன் கேட்பதும் சாகரின் காதில் விழ சட்டென்று இனிமையா அழைப்பை துண்டித்தாள். கோபத்தின் உச்சத்தில் இருந்த இனிமையா அதே வேகத்தில் கோயில் என்றும் பாராமல் கை வீசி அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள். தப்பு பண்றடி, பெரிய தப்பு பண்ற. என்னோட தம்பிக்கிட்ட நீ இப்படி தப்பாக நடந்துக்கிட்டதால தான் அவன் உன்னை அவமானப்படுத்த துணிஞ்சான். அதுக்கு அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சதுன்னு நீயும் பார்த்தல என்றாள். அதற்குள் அவர்களை அங்கிருந்தவர்கள் சூழ்ந்து என்ன என்று இனிமையாவிடம் கேட்க, அவன் தன்னிடம் தவறாக நடந்து கொள்கிறான் என்று இனிமையா கூற, கோயிலில் இருந்தவர்கள் அவனை பிடித்து அடிக்க முயல, ப்ளீஸ் அடிக்காதீங்க, அவரை அப்படியே வெளியில் கொண்டு போய் விட்டுருங்க என்று கூறினாள். வாட்ட சாட்டமான ஒருவன் வந்து அவனை அப்படியே இழுத்து வந்து கோயிலுக்கு வெளியே தள்ளினான். இதற்கிடையில் ஒரு 100 முறையாவது சாகர் அழைத்து விட்டான். சாகரின் இதயம் படபடத்து கொண்டே இருந்தது. இனிமையாவை அவன் ஏதாவது செய்து விடுவானோ என்று அவன் பயந்தான். இனிமையா ஃபோனை எடுக்காததால் பதறிய சாகர் மீண்டும் மீண்டும் அழைத்தான். கடைசியில் இனிமையா ஃபோனை எடுத்தாள். என்ன இனிமையா இது, ஃபோனை உடனே எடுக்க மாட்டியா? அந்த ராஸ்கல் அது யாரு? அவையே உங்ககிட்ட தப்பா பேசுறான் என்றான். அது விஷாகோட அண்ணன் வினோத். விஷாகோட அண்ணனா? ஆமா. அவையே உங்ககிட்ட தப்பா பேசுறான்? அவனோட மனைவி இறந்துட்டாங்களாம். அதனால அவனை நான் கட்டிக்கணுமா? சாகரின் முகம் கோபத்தில் சிவந்தது. அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். இனிமையா, நீ உடனே அங்கிருந்து கிளம்பு. நாளைக்கு நீ இங்கே இருந்தாகணும். இன்னும் 2 நாளில் தங்கச்சியோட கல்யாணம் இருக்கு. இல்லைன்னா நானே அங்கே வந்திருப்பேன். நீ உடனே புறப்படு இனிமையா என்றான். சாகர், ப்ளீஸ், ஏதோ ஒரு பைத்தியக்கார ஏதோ சொன்னதுக்காக நான் ஏன் இங்கிருந்து வரணும்? என்னால் வர முடியாது சாகர். நீங்களும் என்னை தேடி இங்கே வர வேண்டாம் என்றவள் அழைப்பை துண்டித்தாள். சாகர் மீண்டும் அழைத்தான். இனிமையா ஃபோனை எடுக்க தயங்கினாள். அவள் கோயிலிலிருந்து மெல்ல நடந்து வெளியே வந்தாள். சாகரின் அழைப்பு நின்றது. சட்டென்று மீண்டும் அழைத்தான். இனிமையா ஃபோனை எடுத்தாள். இனிமையா, ப்ளீஸ் அங்கே இருந்து புறப்படு. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா சட்டுன்னு ஓடி வந்து என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் சொல்கிறத கேளு. நம்ம கல்யாண விஷயத்தை பற்றியோ இல்லை வேற எதையாவது பற்றியோ யோசிச்சு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அங்கேயே இருக்காத. அதை பற்றியெல்லாம் இப்போ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல நீங்கள் குடும்பத்தோடு புறப்பட்டு ஊருக்கு வந்து சேருங்க. என்னோட மனசுக்கு அதுதான் சரின்னு படுது. நான் சொல்கிறத கேளு இனிமையா, ப்ளீஸ் என்றான். அவன் அப்படி கூற இனிமையாவின் மனதிலும் பயம் மெல்ல எட்டி பார்த்தது. சரி, நாங்கள் உடனே புறப்படுறோம் என்றாள். சரி, உடனே புறப்படுங்க, முடிஞ்சா இன்னைக்கே புறப்படுங்க என்றான். சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன் என்றாள். சாகர் உடனே தாத்தாவின் எண்ணிற்கு அழைத்தான். என்னப்பா சாகர் என்று தாத்தா கேட்டார். தாத்தா உடனே இனிமையாவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாரையும் அங்கேருந்து புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு வந்துட சொல்லுங்க. என்னப்பா, என்ன ஆச்சு? தாத்தா பயந்தார். தாத்தா, விஷாகோட அண்ணன் இனிமையா கிட்ட தகராறு பண்ணுறான். தகராறு பண்ணுறானா? அவங்க அப்பா மோகனோட ஆஃபீஸ் போய் இனிமையாவை அந்த பையனுக்கு கட்டி வைக்க சொன்னதா மோகன் சொன்னான். என்ன தாத்தா சொல்கிறீங்க? அப்படி நடந்த உடனே அவங்க இனிமையாவை நாகர்கோவிலுக்கு அனுப்பி வச்சிருக்க வேண்டாமா? சரி, பரவாயில்ல, நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி அவங்க எல்லாரையும் அங்கேருந்து புறப்பட சொல்லுங்கள். சரிப்பா, நான் உடனே கூப்பிட்டு சொல்கிறேன் என்ற தாத்தா ஃபோனை துண்டித்து விட்டு
தன் மகனை அழைத்தார். சாகர் திருமண வேலையில் மூழ்கி இருந்தாலும் அவனது மனம் முழுவதும் இனிமையாவை சுற்றி சுற்றியே வந்தது. ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று அவன் மனம் அவனை எச்சரித்து கொண்டே இருந்தது. இதே நேரம் இனிமையாவின் அப்பாவின் அலுவலகத்திற்கு விஷாகின் அப்பா மீண்டும் வந்தார். அவரை ஆஃபீஸ் கேண்டீனில் சந்தித்தார் இனிமையாவின் அப்பா. என்ன சார், என்ன விஷயமா திரும்பவும் வந்திருக்கீங்க என்று கேட்டார். எல்லாம் இனிமையா விஷயமா தான் வந்திருக்கேன். அவ எங்கள் வீட்டு மருமக, அது அப்படியே தொடரணும் என்றார். அது முடியாதுங்க, உங்கள் குடும்பமே சரியில்லை. விஷாக் என்னை ஏமாற்றி தான் இனிமையாவை அவனுக்கு கட்டி வைக்க வச்சான். காலேஜில் அவன் இனிமையா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். அதை ஒரு பையன் தட்டி கேட்டான். அதை மனசில் வச்சுட்டு இவ்வளவு கொடூரமாக என்னுடைய மகளை பழிவாங்க நினச்ச உங்கள் பையன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான். இதையும் தாண்டி திரும்பவும் நீங்கள் வந்து உங்கள் பெரிய பையனுக்கு என்னுடைய பொண்ணை கேட்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பையனுக்கு வேற பொண்ணை பாருங்கள். என்னுடைய மகளை எல்லாம் உங்கள் பையனுக்கு கட்டித்தர முடியாது என்று மிகவும் உறுதியாக இனிமையாவின் அப்பா கூற, என்ன சார் ரொம்ப திமிரா பேசுகிறீங்க? இல்லை சார், நான் ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன். நீங்கள் திரும்பவும் வந்து தொல்லை பண்ணால் நான் கண்டிப்பாக போலீஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும் என்று இனிமையாவின் அப்பா கூற, சரி சார், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கல்ல, இனி இனிமையாவை எப்படி என்னோட பையனுக்கு கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் என்று கோபமாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். இதை அனைத்தையும் கேண்டீனில் இருந்து டீ குடித்தபடி கவனித்து கொண்டிருந்த ஒரு சக ஊழியர் இனிமையாவின் அப்பாவின் அருகில் வந்தார். சார், இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருங்க. இவர் ஒரு ரவுடி. அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணப்பவே சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் பிரச்சனை அதோடு முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி நான் அதை அப்படியே விட்டுட்டேன். என்ன சொல்கிறீங்க சார் என்றார் அப்பா. ஆமாம் சார், இவரோட மூத்த மருமகளை இவரோட பையன்தான் கொலை பண்ணான். அவன் ஒரு சைக்கோ. அந்த குடும்பமே ஒரு சைக்கோ குடும்பம்தான். அந்த வீட்டில் யாருமே சரியில்லை. என்ன சார் சொல்கிறீங்க? அவரோட மருமகளை அவரோட பையன் கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறீங்க? போலீஸ் கைதெல்லாம் பண்ணலையா? அட நீங்கள் வேற, போலீஸுக்கு லட்சமாக லஞ்சத்தை கொடுத்து கேஸை ஆக்சிடெண்ட்னு மாற்றிட்டாங்க. அந்த பொண்ணோட குடும்பம் வசதி இல்லாத குடும்பம். அதனால் அவங்க கேஸ் பின்னாடி அலையாமல் அவங்களும் அதை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த ராஸ்கல் சுதந்திரமாக சுற்றுறான். இப்போ வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கேட்குறான். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க என்று அவர் கூற, அப்பாவின் மனதை பயம் தாக்கியது. சீக்கிரமாக இனிமையாவை ஊருக்கு அனுப்பி வச்சிடணும் என்று மனதில் எண்ணினார். அப்போது அவரது செல்போன் ஒலித்தது. அப்பா தான் அழைக்கிறார். போனை எடுத்து ஹலோ என்று கூறும் முன் தாத்தா படபடவென்று சாகர் கூறியதை கூறி முடித்தார். அப்பா பயந்து போனார். சரிப்பா, நான் உடனே இனிமையாவை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லைப்பா, நீங்கள் எல்லாருமே புறப்படுங்க என்றார் தாத்தா. இல்லைப்பா, எங்கள் எல்லாராலையும் உடனே புறப்பட முடியாது. முதல்ல இனிமையாவை நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் ஃபோனை வைங்க, நான் ஃப்ளைட் டிக்கெட்டை பார்க்குறேன் என்றவர் அழைப்பை துண்டித்து உடனே ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்தார். இனிமையாவை இன்றைய ஊருக்கு அனுப்பி வைக்க ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்குமா என்று விசாரித்து பார்த்தார். ஆனால் இன்றைய ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடைக்கவில்லை. நாளைய ஃப்ளைட்டில் கிடைக்க அதை புக் செய்தார். இனிமையா தனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றை வாங்க அம்மாவையும் அழைத்து கொண்டு துணிக்கடைக்கு வந்தாள். இனிமையா தனக்கு தேவையான உள்ளாடைகளை தேர்வு செய்து கொண்டிருக்க, இனிமையா நான் இப்போ வந்துடுறேம்மா என்று கூறிவிட்டு அம்மா அங்கிருந்து நகர்ந்தார். அம்மா சுடிதார் செக்ஷனுக்கு சென்றார். இனிமையாவிற்கு 1-2 கலர் சுடிதார் எடுப்பதுதான் அவரது எண்ணம். அவளை எப்படியாவது இந்த கோலத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார். இனிமையா உள்ளாடைகளை பிரித்து பார்த்து கொண்டிருக்க, இனிமையா இது உனக்கு ரொம்ப அளவா இருக்கும் என்று ஒரு ஆணின் குரல் கேட்க நடுங்கி திரும்பி பார்த்தாள். வினோத் நின்று கொண்டிருந்தான். அவனை அருவருப்பாக பார்த்துவிட்டு சட்டென்று அவளுக்கு தேவையான 1-2 உள்ளாடைகளை எடுத்துக்கொண்டு அம்மாவை தேடினாள். அம்மாவை காணவில்லை. தன் செல்லை எடுத்து அம்மாவை அழைத்தாள். அம்மா எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க என்று கோபமாக கூறினாள். என்ன ஆச்சு இனிமையா? என்னை பார்த்து பயப்படுறியா? எதுக்காக என்னை பார்த்து பயப்படுற என்று அவன் கூற, அது இனிமையாவின் அம்மாவின் காதை எட்டியது. அவர் நடுங்கி போனார். இனிமையா, உன்னோட பக்கத்தில் யாருமா என்று பதற்றத்தோடு கேட்டார்.
அம்மா சீக்கிரமா வாங்க என்று கூறிவிட்டு அவள் அழைப்பை துண்டித்தாள். இனிமையா, நீ என்னை பார்த்து ஏமா பயப்படுற? நான் விஷால் மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்ட். அப்பா உங்கள் அப்பாவை பார்க்க ஆஃபீஸ் போனாராம். உன்னை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு உங்கள் அப்பன் சொன்னானாமே, அதனால தான் அவனோட தலையில் சின்ன ஒரு கொட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். உங்கள் அப்பனை மரியாதையாக நடந்துக்க சொல்லு, இல்லைன்னா அவனை அப்படியே முடிச்சிடுவேன். ஓகே டியர், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே அம்மா விரைந்து இனிமையாவின் அருகில் வந்தார். போடா பொறுக்கி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா என்று கோபமாக இனிமையா கூற, ஏய் என்னடி நாக்கு நீளுது என்று அவன் கூற, அம்மாவின் கண்களில் பயம். யாருமா இது என்று அம்மா கேட்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கம்மா, நம்ம இங்கிருந்து போயிடலாம் என்று அம்மாவை இழுத்து கொண்டு அங்கிருந்து விரைந்து சென்றாள். ஏய் இனிமையா, என்னடி ஆச்சு? அவன் யாருடி என்று அம்மா கேட்க, அம்மா அது வினோத், விஷாகோட அண்ணன். அம்மாவின் இதய துடிப்பு சட்டென்று அதிகமானது. பில்லை கட்டிவிட்டு வெளியே வந்தவர்கள் வேகமாக ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டை அடைந்தனர். வீட்டை அடைந்த இனிமையா அம்மா இருவரும் கை காலில் கட்டு போட்டிருந்த அப்பாவை கண்டு அதிர்ந்தனர். அன்று வரை தன் மனதில் தேக்கி வைத்திருந்த அப்பா மீதான கோபம் ஒரு நொடியில் மாய்ந்து போனதை இனிமையா உணர்ந்தாள். ஓடி அப்பாவின் அருகில் வந்த இனிமையா, அப்பா என்னப்பா ஆச்சு என்று கேட்க, அதுவரை வேதனையில் துடித்தவரின் முகத்தில் ஆனந்த தாண்டவம். சட்டென்று இனிமையாவை தன்னோடு சேர்த்து அணைத்தவர், இனிமையா என்னை மன்னிச்சிடுமா, நான் தெரியாம உனக்கு துரோகம் பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுமா, அதை நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்கேம்மா என்றார். அப்பா அதையெல்லாம் விடுங்க, இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு என்று இனிமையா கேட்க, தன் கணவரின் நிலையை கண்டு கலங்கிய அம்மா இனிமையா அவரோடு நெருங்கி இருப்பதை கண்டு விலகியே நின்றார். வேதனைக்கிடையிலும் அவர் மனதில் மெல்லிய ஒரு ஆனந்தம் உதயமாகியது. எனக்கு எதுவும் இல்லைம்மா, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது தெரியாமல் எதிரில் வந்த கார் என்னோட காரில் மோதிடுச்சு, மற்றபடி உடம்புல போட்டிருக்க கட்ட அளவு காயம் எல்லாம் பெருசில்லை என்றார் அப்பா. இல்லைப்பா, அந்த வினோத் தான் இப்படி வேணும்னே உங்களுக்கு ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கான் என்று இனிமையா கூற அனைவரும் அதிர்ந்து போயினர். வினோத் வேண்டுமென்றே விபத்தை ஏற்படுத்தினான் என்று இனிமையா கூறியதை கேட்டு அப்பா அம்மா கண்ணன் மூவரும் அதிர்ந்து போயினர். என்னங்க இது, சரியான கொலகார குடும்பமாக இருக்கே என்று அம்மா அதிர்ச்சியோடு கூறினார். அப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நம்ம எல்லாரும் நாளைக்கே ஊருக்கு போயிடலாம்ப்பா என்றாள் இனிமையா. அப்பா, எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது என்றான் கண்ணன். அப்பாவின் மனதிலும் அதுதான் சரி என்று தோன்ற உடனே தங்கள் மூவருக்கும் டிக்கெட்டை புக் செய்தார். அனைவரும் தங்களுக்கு தேவையான துணிகளை எல்லாம் எடுத்து தயார் செய்து வைத்து கொண்டனர். இரவு உணவை முடித்து கொண்டு நால்வரும் ஒன்றாக அமர்ந்து ஏதோ பேசிக்கொண்டிருக்க இனிமையாவின் செல் ஒலித்தது. இனிமையா செல்லை எடுத்து யார் என்று பார்த்தாள். சாகர் அழைக்கிறான். யாருமா என்று அப்பா கேட்டார். அப்பா, சாகர் தான் கூப்பிடுறாரு என்று கூறியவள் சட்டென்று ஃபோனை எடுத்தாள். ஹலோ என்று அவள் கூறும் முன் இனிமையா கிளம்பியாச்சா என்று கேட்டான். இல்லை, டிக்கெட் கிடைக்கல, நாளைக்கு தான் புறப்படுறோம். சரி இனிமையா, ரொம்ப ஜாக்கிரதையா, முடிஞ்சா இன்னைக்கே உங்கள் வீட்டில் இருந்து வேற எங்கேயாவது போயிடுங்க, அங்கே இருக்க வேண்டாம், அது ஆபத்து என்றான். எதுக்காக சாகர் நீங்கள் இப்படி பயப்படுறீங்க? இப்போ 8 மணி ஆச்சு, வேற எங்கேயும் இப்போ போக முடியாது, காலையில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் என்றாள். இல்லை இனிமையா, உங்கள் அப்பா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். உங்கள் தாத்தாவுக்கு நான் இப்போ தான் ஃபோன் பண்ணேன், நீ முதல்ல ஃபோனை உங்கள் அப்பா கிட்ட கொடு என்றான். இனிமையா ஃபோனை அப்பாவிடம் நீட்டினாள். அப்பா ஃபோனை வாங்கி ஹலோ சாகர் சொல்லுப்பா என்றார். அங்கிள், விஷாகோட அப்பா இனிமையாவை எப்படி தன்னோட மகனுக்கு கட்டி வைக்கணும்னு தெரியும்னு சொன்னதா இப்பந்தான் தாத்தா சொன்னார். ஆமாப்பா, அவர் அப்படி தான் சொல்லிட்டு போனார். அப்படின்னா அங்கிள், நீங்கள் உடனே அங்கேருந்து புறப்படுங்க, அங்கே நீங்கள் தங்க வேண்டாம். ஒருவேளை ராத்திரி அவங்க உங்களை தாக்கிட்டு இனிமையாவை கடத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னால் இங்கே நிம்மதியாக இருக்க முடியலை அங்கிள், ப்ளீஸ் சீக்கிரமாக நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க.
உங்கள் நம்பர், கண்ணனோட நம்பர், ஆன்ட்டியோட நம்பர் எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரிப்பா, நான் கூட அந்த கோணத்தில் சிந்திக்கவே இல்லை. நாங்கள் உடனே வீட்டிலேருந்து கிளம்பிடுறோம். அங்கிள், ஃபோனை இனிமையா கிட்ட கொடுங்க என்றான். அப்பா ஃபோனை இனிமையாவிடம் நீட்டினார். இனிமையா ஃபோனை வாங்கி ஹலோ என்றாள். இனிமையா, உன்னோட ஃபோனை எப்பவும் உன்னோட கையிலேயே வச்சுக்க. ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுக்க. சின்ன வைப்ரேஷனில் போட்டு வை. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சட்டுன்னு நீ ஃபோனை எடுக்கணும். பவர் பேங்க், சார்ஜர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன பேக்கில் போட்டு வச்சுக்க. செல்லை எல்லாம் நல்லா சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் இதை சொல்லிடு. நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். இனிமையாவின் வீட்டார் சாகர் கூறியது போல் பவர் பேங்க், சார்ஜர் எல்லாவற்றையும் எடுத்து சிறு பேக்கினுள் வைத்து கொண்டனர். சட்டென்று காரில் ஏறி வீட்டு வாசலை கடந்து வெளியே வர வளைவில் ஏதோ காரின் வெளிச்சம் தெரிய இனிமையாவின் அப்பா சட்டென்று தன் காரின் ஹெட்லைட்டை அணைத்தார். என்னப்பா ஆச்சு என்று பயந்தபடியே இனிமையா, கண்ணன் இருவரும் கேட்க, யாரோ வராங்க என்றபடியே பக்கத்தில் இருக்கும் சந்துக்குள் காரை செலுத்தினார். அவருக்கு மிகவும் பழக்கமான வழி என்பதால் வெளிச்சம் ஒரு தடையாக இருக்கவில்லை. அந்த சந்துக்குள் காரை புகுத்தி காரை மறைவான இடத்தில் மறைத்து வைத்தார். 4-5 கார் பாய்ந்து வந்து தங்கள் வீட்டு வாசலின் முன் நின்றது. அதிலிருந்து 10-15 பேர் படபடவென்று இறங்கி பூட்டியிருந்த கேட்டை திறந்து உள்ளே புகுந்தனர். இனிமையாவின் குடும்பம் மூச்சை பிடித்து கொண்டு இருளின் மறைவில் இருந்து நடப்பவற்றை ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் பார்த்து கொண்டிருந்தனர். அனைவரும் சாகருக்கு மனதில் நன்றி கூறினர். சாகர் சரியான நேரத்தில் இப்படி ஒரு யோசனையை கூறாமல் இருந்திருந்தால் இப்போது அந்த கும்பலின் பிடியில் சிக்கியிருப்போம் என்று எண்ணிய போது அனைவரின் உடலும் பயத்தில் நடுங்கியது. வீட்டினுள் புகுந்த கும்பல் வீடை ஒருமுறை சுற்றியது. கதவை தட்டி பார்த்தனர். சார், வீட்டில் யாரும் இல்லைன்னு தோணுது என்று ஒருவன் குரல் கொடுக்க, ச, ரொம்ப புத்திசாலித்தனமாக தப்பிச்சிட்டாங்களே என்று வினோத் எரிச்சலாக கூற, சரி சீக்கிரம் வாங்க, ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் ஒரு இடத்தை விடாமல் அவங்கள தேடுங்க. 5 பேராக பிரிஞ்சு போய் அவங்கள தேடுங்க. வினோத், நாம் அந்த மோகனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் போய் தேடி பார்க்கலாம் என்று வினோதின் அப்பா கூறுவது அவர்களுக்கு மிகவும் துல்லியமாக கேட்டது. அப்பா, நம்ம இப்போ என்ன பண்ணுறது என்று நடுங்கியபடியே கேட்டாள் இனிமையா. பயப்படாத இனிமையா, நாம் கார்லேயே ஊருக்கு போயிடலாம். முதல்ல அவனுங்க இங்கேருந்து கிளம்பட்டும் என்றார் அப்பா. சரிப்பா, எனக்கும் கார் ஓட்ட தெரியும், லைசன்ஸும் இருக்குது. 2 பேரும் மாறி மாறி காரை ஓட்டலாம் என்றான் கண்ணன். வீட்டினுள் புகுந்த கும்பல் வீட்டு ஜன்னல் கதவுகளை எல்லாம் அடித்து உடைத்து வீடை தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பியது. அப்போது சாகர் மீண்டும் அழைத்தான். இனிமையா சட்டென்று ஃபோனை எடுத்தாள். கிளம்பிட்டீங்க தானே என்று கேட்டான். இனிமையா அழுதே விட்டாள். என்ன இனிமையா, என்ன ஆச்சு என்று சாகர் பதறினான். அந்த வினோதும் ரவுடிகளும் வீட்டுக்கே வந்துட்டாங்க சாகர். என்ன சொல்கிற, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க தானே என்றான். நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களை கிளம்ப சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ நாங்கள் அந்த கும்பலோட கையில் சிக்கி இருப்போம். ஓகே இனிமையா, ரிலாக்ஸ். இனி ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வைங்க. இப்போது ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இப்படி எல்லா இடத்துலையும் அந்த கும்பல் ஏறி உங்களை தேடும். அதனால் நீங்கள் கார்லேயே புறப்படுங்க. அப்பாவும் அப்படி தான் சொன்னார். சரி இனிமையா, நாளைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன். மறுநாள் சாதனாவோட கல்யாணம், அது முடிஞ்சதும் நானும் இங்கேருந்து புறப்படுறேன். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கங்க. நான் ஃபோனை வச்சிடுறேன் என்றவன் ஃபோனை துண்டித்தான். அப்பா காரை அந்த சந்தினுள்ளிருந்து மெல்ல வெளியே எடுத்தார். அவர்கள் திரும்பி சென்ற பாதையை தவிர்த்து சுற்றி செல்வதாக இருந்தாலும் வேறு பாதையை தேர்வு செய்து காரை செலுத்தினார். மெயின் ரோட்டை அடையும் வரை அவர் ஹெட்லைட்டை தவிர்த்தார். கண்ணா, இந்த நேரத்தில் எல்லாரும் ரொம்ப பதற்றமாக இருக்கும், மூளை வேலை செய்யாது. அதனால் நீ உன்னோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணு. நீ வேற எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. இப்போ
அவங்க நம்மளை பிடிக்க என்ன செய்வாங்கன்னு யோசி. அவங்க இடத்துல நீ இருந்தால் எப்படி யோசிப்பேன்னு யோசிச்சு பாரு. அப்போ தான் நம்ம அவங்க கையில் சிக்காமல் ஊரு போய் சேர முடியும் என்றார் அப்பா. சரிப்பா, நான் முதல்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறேன் என்றவன் கண்களை மூடி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டான். 4-5 முறை அப்படியே செய்தான். அதன் பின் தன் செல்லில் பெரிய பெரிய விளையாட்டுகளை விளையாடும் போது எப்படி மூளையை கூர்மையாக்கி விளையாடுவானோ அதே போன்று மூளையை கூர்மையாக்கி வாழ்க்கையில் பெரிய விளையாட்டை விளையாட தயாரானான். அப்பா அம்மா இனிமையா மூவரும் மூச்சை இழுத்துவிட்டு மனதை சீராக்கி கொண்டனர். நால்வரின் மூளையும் இப்போது நன்றாக யோசிக்க துவங்கியது. அப்பா, காரில் பெட்ரோல் இருக்குல்ல என்றான் கண்ணன். இல்லைப்பா, பெட்ரோல் கம்மியாக தான் இருக்கும். போகிற வழியில் ஏதாவது பெட்ரோல் பங்கில் ஏறி பெட்ரோல் போட்டுக்கலாம் என்றார் அப்பா. வேண்டப்பா, நாம் யோசிக்கிற மாதிரி அவங்களும் நம்ம சைட்ல இருந்து யோசிச்சா நாம் கண்டிப்பாக மாட்டிப்போம். நீ சொல்கிறதும் சரிதானே. அப்படின்னா என்ன பண்ணுறது கண்ணா? பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடாதே. வழி இருக்குப்பா. கார் இனி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் என்று கேட்டான். ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடும். சரிப்பா, 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்னுடைய ஃப்ரெண்டு சஞ்சயோட வீடு இருக்குது. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 லிட்டர் பெட்ரோலை கேனில் வாங்கி வைக்க சொல்கிறேன். நாம் போகிற வழியில் அவங்க வீட்டிலேருந்து அந்த பெட்ரோலை எடுத்துக்கலாம். சரி கண்ணா, நீ அப்படியே பண்ணு என்றார் அப்பா. கண்ணன் தன் நண்பன் சஞ்சயை அழைத்து பெட்ரோலை உடனே வாங்கி அவனது வீட்டில் கொண்டு சென்று வைக்குமாறு கூறினான். கண்ணா, நீங்கள் வந்தது நீ எனக்கு ஃபோன் பண்ணு. நீங்கள் ரோட்டில் நின்னா போதும், நான் பெட்ரோலை வாங்கி உங்கள் காரில் கொண்டு வந்து கொடுக்குறேன் என்றான் சஞ்சய். இல்லை சஞ்சய், நீ 10 லிட்டர் பெட்ரோலை வாங்கும்போதே பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வரும். எங்களை தேடுற அந்த கும்பல் அந்த பெட்ரோல் பங்கில் ஒரு வேளை இருந்தால் நீயே எங்களை காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும் என்றான் கண்ணன். அட, அது சரிதானே, நான் யோசிக்கவே இல்லை. சரி, ஃபோனை வை. அந்த கும்பல் வர்றதுக்குள்ளே நான் போய் பெட்ரோலை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவன் நண்பன் கூற கண்ணன் அழைப்பை துண்டித்தான். கண்ணனின் கணிப்பு தப்பாகவில்லை. அவர்கள் 5 கிலோமீட்டரை கடந்து பெட்ரோல் பங்கு வழியாக செல்லும்போது பெட்ரோல் பங்கின் அருகில் வினோதும் 4-5 பேரும் நிற்பதை கண்டனர். வாகனங்களின் நெரிசலில் தங்கள் காரை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. கண்ணனின் நண்பனின் வீட்டிலிருந்து பெட்ரோலை வாங்கி கொண்டு காசை கொடுக்க அவன் காசை வாங்க மறுத்தான். என்னோட ஃப்ரெண்டு நீ, உங்ககிட்டிருந்து நான் எப்படி காசு வாங்குறது? அது தப்புடா என்றான். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, கடன் அன்பை முறிக்கும்னு. நம்ம அன்பு நீடிக்கணும் சஞ்சய் என்று கூறியபடியே தன் நண்பனின் பாக்கெட்டில் காசை திணித்தான். அவன் நண்பன் ஒரு பெரிய பிக் ஷாப்பர் முழுவதும் பழங்களும் தின்பண்டங்களும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கி வைத்திருந்தான். அதையும் கண்ணனிடம் கொடுத்தான். கண்ணா, நீங்கள் சாப்பிடவோ இல்லை எதையாவது வாங்கவோ இறங்குனா கூட அந்த கும்பல் கிட்ட மாட்டிப்பீங்க. அதனால தான் இதை வாங்கி வச்சேன், எடுத்துட்டு போங்க என்று கொடுத்தான் சஞ்சய். கண்ணன் சஞ்சயை கட்டி அணைத்தான். தேங்க்யூடா சஞ்சய். ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க, அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணு என்றவன் தன் பவர் பேங்கையும் கண்ணனிடம் கொடுத்தான். கண்ணன் அதையும் வாங்கி கொண்டான். நான் சொன்ன மாதிரியே அந்த கும்பல் பெட்ரோல் பங்கில் நிற்குது என்றான் கண்ணன். அப்படியா கண்ணா என்றவன் தன் வீட்டின் அருகில் இருந்த சிறு சாலையை கை காட்டி, அப்படின்னா நீங்கள் இந்த வழியாக போங்க, ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி மெயின் ரோட்டில் ஏறினா போதும், இந்த வழியாக கண்டிப்பாக அந்த கும்பல் வராது என்று சஞ்சய் கூற அவனுக்கு நன்றி கூறிவிட்டு புறப்பட்டனர். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடமும் சுற்றி திரிந்த கும்பல் இனிமையாவின் குடும்பத்தை காணாததால் வினோதையும் அவன் அப்பாவையும் அழைத்து விஷயத்தை கூறியது. ச்சே, அப்பா இவங்க எங்கே போயிருப்பாங்க? அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே என்றான் வினோத். வினோத், ஒருவேளை அவங்க கார்லேயே அவங்க ஊருக்கு போயிருக்கலாம். அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துட்டா நம்மளால் அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அதனால் வழியிலேயே மடக்கி பிடிச்சு அந்த 3 பேரையும் கொன்னுட்டு இனிமையாவை கடத்திட்டு வந்துடலாம். அவளை அப்படியே வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணணும். அப்பந்தான் விஷாகோட ஆத்மா சாந்தி அடையும் என்று விஷாகின் அப்பா கூற, டேய் என்னடா சொல்கிற?
அவன் மேலே உன்னோட கை பட்டா கூட உன்னோட கையை ஒடிச்சிடுவேன் என்றான் வினோத். என்னப்பா அப்பாவையே மரியாதை இல்லாமல் பேசுகிற? பின்ன என்னடா, என்னோட பொண்டாட்டியை கொலை பண்ணதே இனிமையாவை கட்டிக்கத்தான். அவகிட்ட நான் சொன்னேன், நீயும் இரு, நான் இனிமையாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு அவள் என்ன சொன்னா தெரியுமா? நீயும் உன்னோட தம்பியும் உன்னோட அப்பனும் எல்லாருமே சைக்கோ, பைத்தியம். உங்ககிட்ட அந்த பொண்ணு சிசி சீரழியணுமா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு. அதுதான் அவளை அப்படியே போட்டு தள்ளிட்டேன். விஷாகோட கல்யாணம் அன்னைக்கே நான் இனிமையா மேலே ஒரு கண்ணை வச்சேன். அவ என்ன ஒரு அழகு தெரியுமா? அப்படியே காலத்துக்கும் வச்சு அனுபவிக்கலாம் என்று அவன் கூறும்போதே அவன் வார்த்தையில் அவளை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி அப்படியே தெரிந்தது. 6 மாதம் போலீஸ் கேஸுன்னு அலைஞ்சதால் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா என்னைக்கோ அவளை என்னோட பொண்டாட்டி ஆக்கியிருப்பேன் என்றான் வினோத். சரிடா, பேசிட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம், சீக்கிரமாக அவங்கள கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கலாம் என்று வினோதின் அப்பா கூற அவர்கள் காரில் ஏறி இனிமையாவின் குடும்பத்தை தேடி புறப்பட்டனர். அப்பா, நாம் எப்போ நாகர்கோவில் போய் சேருவோம் என்று இனிமையா கேட்டாள். 3200 கிலோமீட்டர் கிட்ட இருக்குமா? எப்படியும் 2 நாளுக்கு மேலே ஆயிடும். 3வது நாள் தான் நம்ம வீடு போய் சேருவோம். வழியில் எந்த தடையும் இல்லாமல் இருக்க அந்த கடவுள் தான் துணை வரணும் என்று அப்பா கூறினார். இனிமையா, நீயும் கண்ணனும் படுத்து தூங்குங்க. அப்பா ராத்திரி காரை ஓட்டுவார். காலையில் கண்ணா நீ தான் காரை ஓட்டணும், அதனால நல்லா தூங்கு என்றார் அம்மா. இனிமையா கண்ணன் இருவரும் உறங்க அப்பா மிகவும் கவனமாக காரை செலுத்தினார். காரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவர் ஏதாவது சந்துக்குள் அல்லது ஏதாவது மறைவான இடத்தில் மட்டுமே காரை நிறுத்தினார். இனிமையாவின் குடும்பத்தை தேடி அலைந்த கும்பல் சிவாவின் வீட்டிலும் வந்து செக்யூரிட்டியிடம் அவர்கள் அங்கு வந்தார்களா என்று விசாரித்துவிட்டு தான் சென்றனர். அதை ஜன்னல் வழியாக கவனித்த சிவாவின் அப்பா இறங்கி வந்து செக்யூரிட்டியிடம் அவர்கள் என்ன கேட்டு சென்றார்கள் என்று விசாரிக்க, அவர்கள் இனிமையாவின் குடும்பம் இங்கு வந்ததா என்று விசாரித்து செல்வதாக செக்யூரிட்டி கூற, சிவாவின் அப்பா உடனே சிவாவை அழைத்து விஷயத்தை கூறினார். அப்பா கூறியதை கேட்டு சிவா அதிர்ந்தான். என்னப்பா சொல்றீங்க, அங்க என்ன நடக்குது என்று கேட்டான். விஷாகின் அப்பா இனிமையாவின் அப்பாவை சந்தித்து தன் மகனுக்கு இனிமையாவை பெண் கேட்டதை சிவாவின் அப்பா சிவாவிடம் கூற அவன் மீண்டும் அதிர்ந்தான். என்னப்பா, இதை நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டாமா? நானும் கங்காவும் உடனே இங்கிருந்து புறப்படுறோம் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். கங்காவின் குடும்பம் ஆபத்தில் இருக்கிறது என்று தன் மகன் சிவாவை அழைத்து கூறினார் சிவாவின் அப்பா. சிவா தன் அப்பாவுடன் போனில் பேசுவதை அருகில் இருந்த கங்கா கேட்டுக்கொண்டிருந்தாள். அழைப்பு துண்டிக்கப்பட்ட பின் என்னங்க ஆச்சு என்று பதற்றமாக கேட்டாள் கங்கா. சிவா நடந்தவற்றை கூறினான். சிவா கூறியதை கேட்டு கங்காவின் படபடப்பு இன்னும் அதிகமானது. கங்கா, நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ் ஆயிரு. நீ டென்ஷன் ஆகி எதுவும் நடக்காதுமா என்றான் சிவா. இல்லைங்க, அப்பா இனிமையாவுக்கு அவசரமாக அந்த விஷாக கட்டி வச்சப்போ கூட இனிமையா அப்பா விஷாக தான் தனக்கு மாப்பிள்ளையாக்க போறாருன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். இதோ இப்போ கூட எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. யாராவது ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்களா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ இனிமையாக தான் பக்கபலமாக நின்று நம்ம கல்யாணம் நடக்க உதவுனா. ஆனால் அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போ நாம் பக்கத்தில் இருக்க முடியாமல் போகுது என்றாள். கங்கா, அது யாரோட தப்பு இல்லைம்மா. நீ சிங்கப்பூரில் இருக்க, உன்னால் என்ன பண்ண முடியும்னு இனிமையாக நினச்சிருப்பா. அவள் அப்படி நினைக்கிறதுல தப்பு இருக்கிறதா எனக்கும் தோணல. ஆனால் யாராவது கொஞ்சம் முன்னாடி விஷயத்த சொல்லியிருந்தா கண்டிப்பாக நாம் அந்த வினோதை ஒரு கை பார்த்துருக்கலாம். இப்போவும் எதுவும் கெட்டு போகலை. நாளைக்கு நாம் இந்தியாவில் இருப்போம். அப்புறம் அந்த வினோதை நான் பார்த்துக்கிறேன் என்ற சிவா, நீ உடனே இனிமையாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேளு. கங்கா சட்டென்று தன் செல்லை எடுத்து இனிமையாவின் எண்ணிற்கு அழைத்தாள். தூக்கத்தில் இருந்தாலும் ஒரே பெல்லில் இனிமையா ஃபோனை எடுத்தாள். அக்கா சொல்லுக்கா என்றாள். இனிமையா, அங்கே என்ன நடக்குது?
எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு தகவல் கொடுக்க மாட்டீங்களா? அந்த விஷாக்கோட அண்ணனும் அவனோட அப்பனும் சேர்ந்து ஏதோ பிரச்சனை பண்றதா கேள்விப்பட்டேன் என்று கோபமாக கேட்டாள் கங்கா. கங்கா, போனை ஸ்பீக்கர்ல போடு என்று சிவா கூற கங்கா போனை ஸ்பீக்கரில் போட்டாள். அக்கா, நீ சிங்கப்பூர்ல இருந்துட்டு இங்க நடக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிப்ப? சும்மா உன்னை டென்ஷன் பண்ண வேண்டான்னு தான் எதுவும் உங்ககிட்ட சொல்லல. ஆமா, உனக்கு எப்படி விஷயம் தெரியும் என்று கேட்டாள். சிவாவோட அப்பா தான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. உங்களை தேடி அந்த கும்பல் அங்கேயும் போய் செக்யூரிட்டி கிட்ட விசாரிச்சுட்டு போயிருக்கு. அவங்க இப்ப எங்கேன்னு கேளுகங்க என்று சிவா கேட்க, சிவா கேட்பது இனிமையாவின் செவியில் விழ, அக்கா, நாங்க கார்ல ஊருக்கு போறோம். என்னது, கார்லையா? அந்த ரவுடி கூட்டம் சீக்கிரமா உங்களை துரத்தி பிடிச்சிடுமே, ஃப்ளைட்டில் போக வேண்டியது தானே என்றாள் கங்கா. இல்லைக்கா, வீடு தேடி வந்த அந்த கூட்டம் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் எங்களை தேடி போயிடுச்சு. அதனால தான் தப்பிக்க வேற வழி கிடைக்கல. அப்படி தான் நாங்கள் காரில் ஊருக்கு புறப்பட முடிவு பண்ணோம். சரி இனிமையா, நீங்கள் அதே காரில் தொடர்ந்து போக வேண்டாம். காரை ஏதாவது ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு அங்கேயே வாடகைக்கு கார் கிடைச்சா அதில் போங்க. இல்லை, செகண்டாக ஒரு காரை வாங்குங்க என்றான் சிவா. சரியத்தான், நான் அப்பா கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்ன கலர் காரில் போயிட்டு இருக்கீங்க என்று சிவா கேட்க, சிவப்பு கலர் காரில் போகிறோம். சரி இனிமையா, அடுத்து வாங்குற காரு சிகப்பு கலரில் வாங்காதீங்க, வேற கலரில் வாங்குங்க. இனிமையா, கையில் காசு, ஏடிஎம் கார்டு எல்லாம் இருக்குதுல்ல என்று கேட்டான் சிவா. எல்லாம் கையில் இருக்கத்தான் என்றாள் இனிமையா. சரி இனிமையா, பணம் ஏதாவது தேவைன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. டெல்லி போனதும் ஏதாவது லாட்ஜில் ரூம் போட்டு தங்குங்க. நானும் கங்காவும் நாளைக்கு டெல்லியில் இருப்போம். அதுக்கப்புறம் ஒன்றா ஊருக்கு போகலாம் என்றான் சிவா. சரி அத்தான், நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். சரி இனிமையா, அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது ஆபத்துனா உடனே ஃபோன் பண்ணு, புரிஞ்சதா என்றான் சிவா. புரிஞ்சது என்றாள் இனிமையா. சரி, நாங்கள் ஃபோனை வைக்கிறோம் என்று சிவா கூற கங்கா அழைப்பை துண்டித்தாள். சிவா உடனே எமர்ஜென்சி டிக்கெட் புக் செய்தான். இனிமையா சிவா கூறியதை அப்பாவிடம் கூற அப்பா ஒர்க் ஷாப்பை பார்த்து கொண்டே சென்றார். அதோ அங்கு ஒரு ஒர்க் ஷாப். காரை அதன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஒர்க் ஷாப்பிலிருந்து ஒருவர் வெளியே வந்தார். காருக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். கார் கொஞ்ச தூரம் ஓடுது, அதுக்கப்புறம் நின்று போகுது. அவசரமாக நாங்கள் ஊருக்கு போயாகணும். வாடகைக்கு ஏதாவது கார் கிடைக்குமா என்று அப்பா கேட்க, வாடகைக்கெல்லாம் கார் கிடைக்காது, ஒரு வெள்ளை கார் இருக்குது, வேணும்னா அதை செகண்டாக வாங்கிக்கங்க என்றார். சரி கொடுங்க என்று கூறியவர் அவர் கேட்ட பணத்தை கொடுத்து காரை வாங்கினார். சரியா ஓடும்ல என்று சந்தேகமாக கேட்டார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஊரு போய் சேரலாம். சரி, ஒரு வாரம் கழித்து வந்து எங்கள் காரை நாங்கள் எடுத்துக்கிறோம், ரிப்பேர் பண்ணி வைங்க என்றார் அப்பா. சரி என்று அவர் கூற சட்டென்று புது காருக்கு மாறியவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். சிறிது தூரம் சென்றதும் வழியில் வினோத் மற்றும் அவன் அப்பா 4-5 ரவுடிகள் நிற்பதை கண்டது. அப்பா காரின் வேகத்தை குறைத்தார். என்னங்க, என்ன ஆச்சு என்றார் அம்மா. வினோதும் கூட்டமும் வழியில நிக்குது என்றார் அப்பா. அப்போது வினோத் உரக்க குரல் கொடுத்தான். டேய், சிகப்பு காரை மட்டும் நிறுத்திட்டு மற்ற காரங்களெல்லாம் அனுப்பிடுங்க. டிராஃபிக் ஆகிட போகுது, அப்புறம் போலீஸுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் என்றான். அப்பாவுக்கு உயிர் இப்போதுதான் திரும்பியது. மற்ற கார்களின் இடையில் புகுந்து எந்த சந்தேகமும் வராமல் காரை ஓட்டி அவர்களை தாண்டி செல்லும் வரை உடல் படபடவென்று நடுங்கியது. இனிமையா கண்ணன் இருவரும் காரின் பின்னிருக்கையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். இடையிடையே டிராஃபிக் செக்கிங், வினோதின் ஆட்களை கண்டு பயந்து ஒளிதல், ரயில் செல்லும் போது காத்திருப்பு என்று இனிமையாவின் குடும்பம் டெல்லியை அடைய காலதாமதமானது. அதிகாலை 4 மணி ஆகும் முன் சாகரிடமிருந்து அழைப்பு வந்தது. இனிமையா சட்டென்று எழுந்து கொண்டாள். இனிமையா ஃபோனை எடுத்தவுடன், இனிமையா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க தானே என்றான். ஆமாம், நாங்கள் சேஃபாக இருக்கோம். சிவா அத்தான் ஃபோன் பண்ணி டெல்லியில் எங்களை காத்திருக்க சொன்னார். அக்காவும் அத்தானும் டெல்லி வந்துடுவாங்களா, அதுக்கப்புறம் ஒன்றா ஊருக்கு போயிடலான்னு சொன்னாங்க. அவர் சொன்னதும் சரிதான், நீங்கள் அப்படியே பண்ணுங்க. நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறின உடனே எனக்கு தகவல் கொடுங்க. அப்படி முடியாமல் போனால் நான் நாளைக்கு இங்கேருந்து புறப்பட்டுருவேன்.
என்றான் சாகர். சரி என்று இனிமையா கூற, இனிமையா எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். இதே நேரம் இனிமையாவையும் குடும்பத்தையும் காணாமல் கோபத்தின் உச்சத்தில் இருந்தான் வினோத். அப்பா, இனிமையா கை நழுவி போயிடுவாளா? அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்றான். பயப்படாத வினோத், அவங்க என்ன ஆனாலும் டெல்லியை தாண்டி போயிருக்க மாட்டாங்க. நீ இனிமையாவோட ஃபோட்டோவை எடு, அதை என்னோட செல்லுக்கு சென்ட் பண்ணு. அதை டெல்லியில் இருக்கிற நம்ம ரங்காவுக்கு அனுப்பி வைக்கலாம். அவனும் ஆட்களும் அவங்கள டெல்லியில் மடக்கி பிடிச்சிடுவாங்க என்றார். வினோத் இனிமையாவின் ஃபோட்டோவை எடுத்து அப்பா செல்லுக்கு சென்று செய்தான். வினோதின் அப்பா உடனே அதை ஒரு நம்பருக்கு அனுப்பி வைத்துவிட்டு அந்த எண்ணை அழைத்தார். எதிர்முனை ஹலோ என்று கூற, ரங்கா உன்னோட நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், அவங்கள டெல்லியில் மடக்கி பிடிக்கணும். பொண்ணோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அவளோட அப்பா அம்மா தம்பி 3 பேரும் இருப்பாங்க. ஒரு சிகப்பு கலர் காரில் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க என்றார். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். பசங்களை இப்போவே அனுப்பி டெல்லிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே தூக்கிடுறேன். சரி ரங்கா, பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்றார். சரிண்ணே என்று கூறியவன் அழைப்பை துண்டித்தான். டேய் பசங்களா, இங்கே வாங்கடா என்று அழைக்க 8-10 பேர் ஓடி வந்தனர். தன் செல்லில் இருந்த ஃபோட்டோவை அனைவருக்கும் அனுப்பி வைத்த ரங்கா, உங்கள் செல்லுக்கு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கேன், இந்த பொண்ணையும் கூட இருக்கிறவங்களையும் பத்திரமா இங்கே கூட்டிட்டு வந்துடுங்க, அவங்க டில்லிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கள தூக்கிடுங்க என்று ரங்கா கூற, சரினே என்றவர்கள் சட்டென்று 3 ஜீப்பில் ஏறி புறப்பட்டனர். காலை 6 மணி ஆனபோது சாலையோரம் தென்பட்ட ஒரு டீ கடை முன் காரை நிறுத்தினார் அப்பா. 4 டீயை வாங்கி 4 குடித்து கொண்டிருக்க எதிரே ஒரு 3 ஜீப் பாய்ந்து வந்து 3ம் டீ கடை முன் வந்து நின்றது. அப்பா கண்ணன் இருவர் மட்டுமே வெளியே இறங்கி நின்றிருந்தனர். அம்மா இனிமையா இருவரும் பின் சீட்டில் அமர்ந்திருந்தனர். டீ கடை முன் வந்து நின்ற ஜீப்பில் இருந்து 2 பேர் இறங்கி வந்து டீ கடைக்காரரிடம், ஒரு சிவப்பு கார் இது வழியா வந்ததா என்று கேட்டான். அவர் இல்லை என்று கூற கண்ணன் அப்பா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதை கேட்ட இனிமையா சட்டென்று அம்மாவின் மடியில் படுத்து கொண்டாள். அப்பா கண்ணன் இருவரும் டீ கிளாஸை கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு காசையும் கொடுத்துவிட்டு காரில் ஏற ஒருவன் ஹலோ என்று அழைத்தான். அதை கேட்டதும் 4 இதயமும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று போனது. சட்டென்று சுதாரித்து கொண்ட அப்பா அவன் காரின் அருகில் வருமுன் அவர் அவன் அருகில் வந்து, என்ன சார் என்றார். நீங்க எங்கிருந்து வரீங்க என்று கேட்டான். நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம் என்றார். ஓ அப்படியா என்றவன் தன் செல்லை எடுத்து அதில் இருந்த இனிமையாவின் புகைப்படத்தை காட்டி, இந்த பொண்ணை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லை வர்ற வழியில் எங்கேயாவது பார்த்தீங்களா என்று கேட்டான். அப்பாவின் இதயம் தாறுமாறாக அடித்தது. அவர் எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, இல்லை சார் என்றார். ஒரு சிகப்பு கார் இது வழியா போனதை பார்த்தீங்களா என்று கேட்டான். இல்லை பார்க்கல என்றார். அவன் திரும்பி ஜீப்பில் சென்று ஏற அப்பா பதற்றத்தை வெளிக்காட்டாமல் மெல்ல நடந்து வந்து காரின் அருகில் வர டிரைவர் சீட்டில் கண்ணன் அமர்ந்திருந்தான். அப்பா நான் காரை ஓட்டுறேன் என்றான். அப்பா அவன் அருகில் ஏறி அமர நிதானமாக காரை கிளப்பினான் கண்ணன். அந்த ஜீப்புகள் கண்ணிலிருந்து மறைந்ததும் காரை அதிவேகமாக பாய்ச்சினான். டெல்லியில் நம்மளால் தங்க முடியும்னு எனக்கு தோணல. இனிமையாவோட ஃபோட்டோவை வச்சுட்டு ரவுடி பசங்க திரியிறானுங்க என்று அப்பா கூற, என்னங்க சொல்கிறீங்க, அவனுங்க இனிமையாவோட ஃபோட்டோவையா கையில் வச்சுருந்தானுங்க என்று நடுங்கியபடியே கேட்டார் அம்மா. ஆமா கமலா, ஒரு நிமிஷம் இதயமே நின்று போச்சு என்றார். அப்போது கங்காவிடமிருந்து அழைப்பு வந்தது. அப்பா ஃபோனை எடுத்து ஹலோ என்றார். அப்பா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க என்றாள். நாங்கள் டெல்லி வந்துட்டோம்மா. சரிப்பா, நீங்கள் நேராக ஏர்போர்ட் வந்துடுங்க. ஏர்போர்ட்டுக்கு வெளியே காரில் சுற்றிட்டுருங்க. நாங்கள் வந்ததும் டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் போகிற ஃப்ளைட்டில் ஊருக்கு போயிடலாம். சரிம்மா என்று அப்பா கூறினார். கங்கா கூறியதை அப்பா கூற, அப்பா அது ரொம்ப ரிஸ்க்குப்பா, அந்த கூட்டமும் கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்கு வரும், அப்போ நம்ம மாட்டிப்போம் என்றான் கண்ணன். ஆனால் சற்றும் எதிர்பாராத அந்த சம்பவம் அப்போது அங்கு நடந்தேறியது. இனிமையாவை தேடி ஜீப்பில் சென்றவர்களின் 3 ஜீப்பும் காரை சுற்றி வளைந்து நின்றது. 4 அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஜீப்புகள் 3ம் டீ கடையை தாண்டி சிறிது தூரம் சென்ற பின்
ஏதோ ஞாபகம் வந்தவனாக ஜீப்பில் இருந்த ஒருவன் ஜீப்பை திருப்பி டீ கடைக்கு போக சொன்னான். டீ கடையை அடைந்ததும் ஜீப்பிலிருந்து இறங்கி வந்தவன் டீ கடைக்காரரிடம் தன் செல்லில் இருந்த இனிமையாவின் புகைப்படத்தை எடுத்து, இந்த பொண்ணை பாத்தியா என்று 2000 ரூபாய் நோட்டையும் நீட்டி கேட்க, அதோ இப்ப போச்சே அந்த கார்ல இந்த பொண்ணு இருந்தா என்று டீ கடைக்காரன் காட்டி கொடுத்தான். அந்த சம்பவத்தை மனதில் அசை போட்டபடியே ஜீப்பிலிருந்து மிகவும் அலட்சியமாக இறங்கி வந்தான் அந்த ரவுடி. அவன் பின்னால் மற்றவர்களும் நடந்து வந்தனர். ஜீப் தங்களை தாண்டி சென்றுவிட்ட தைரியத்தில் இனிமையாவும் குடும்பமும் பேசியவாறே சிறிது கவனக்குறைவாகவே பயணித்தனர். அதனால்தான் 3 ஜீப்பும் திரும்பி தங்களை தேடி வந்ததை கவனிக்க தவறினர். ரவுடிகள் ஜீப்பின் அருகில் வந்ததும் சட்டென்று கண்ணன் அப்பா இருவர் அந்த ரவுடிகளின் மீது பாய்ந்து அவர்களை தாக்கினர். ஆனால் 1-2 ரவுடிகள் இனிமையா அம்மா இருவரின் கழுத்திலும் கத்தியை வைக்க அப்பாவும் கண்ணனும் அடங்கி போயினர். 4வரையும் அப்படியே கொண்டு வந்து ரங்காவின் முன் நிறுத்தியது அந்த ரவுடி கும்பல். அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்த ரங்கா வினோதின் அப்பாவை அழைத்தான். அண்ணே, 4ம் சிக்கிக்கிச்சு, சீக்கிரமா வந்து சேருங்க என்றான். சரி ரங்கா, நாங்க வந்துட்டே இருக்கோம். அந்த 3 பேரையும் போட்டுடாத, அவங்க முன்னாடி தான் என்னோட பையனோட கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் போட்டு தள்ளிடலாம் என்றார். சரிண்ணே, நீங்க சீக்கிரமா வந்துடுங்க, நான் கல்யாண ஏற்பாட்டை பண்றேன் என்ற ரங்கா ரவுடிகளை அழைத்து, டேய் போய் ஐயரையும் தாலியையும் ரெடி பண்ணிட்டு சீக்கிரமா வாங்கடா என்று அனுப்பி வைத்தான். வேறு ஒருவனை அழைத்து, டேய் இந்த 4 பேரையும் அந்த அறைக்குள்ள அடைச்சு வைங்கடா என்றான் ரங்கா. இதற்கிடையே சாகர், கங்கா, சிவா 3 பேரும் மாறி மாறி 4வரின் செல்லிற்கு அழைத்தும் 4வரும் போனை எடுக்காததால் அவர்கள் ஏதோ ஆபத்தில் சிக்கிக் கொண்டார்கள் என்று அவர்களுக்கு புரிந்தது. திருமண வேலையில் பரபரப்பாக இருந்த சாகரின் கண்களிலிருந்து அவனையும் அறியாமல் கண்ணீர் வழிந்தது. யாரும் பார்க்கும் முன் அதை மறைத்தான் சாகர். மீண்டும் மீண்டும் இனிமையாவின் செல் கண்ணன், அப்பா, அம்மா என்று 4வரின் செல்லிலும் மாறி மாறி அழைத்து கொண்டே இருந்தான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. தங்களை சுற்றி ரவுடிகள் இருந்ததால் அவர்களால் போனை எடுக்க இயலவில்லை. கண்ணன் சட்டென்று யாருக்கும் தெரியாமல் சாகர், கங்கா இருவருக்கும் தாங்கள் சிக்கிக் கொண்டோம் என்று மெசேஜ் அனுப்பினான். அதை கண்ட சாகர், நிமையா என்று அவன் இதயம் வலியில் துடிக்க அவனையும் அறியாமல் அழைத்தான். ரிஷி, பாபு இருவரும் அவன் அருகில் வந்தனர். என்னடா ஆச்சு, ரொம்ப டென்ஷனா இருக்க என்று கேட்டான் ரிஷி. அவன் நடந்தவற்றை கூற, இப்போ என்ன பண்ண போற என்றான் பாபு. சாதனாவோட கல்யாணம் முடியாம என்னால இங்கிருந்து நகர முடியாது. அப்படியே போனா கூட டெல்லியில உடனே போய் எப்படி சேர முடியும்? அது வரைக்கும் இனிமையாவும் குடும்பமும் பத்திரமா இருக்கும்னு சொல்லவும் முடியாது. இனிமையை என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா நினைச்சு பெரிய ஆபத்துல போய் சிக்கிக்கிட்டா என்று கூறும்போதே அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ரிஷி, பாபு இருவரும் சாகரை அணைத்து கொண்டனர். டேய், இனிமையாவுக்கு எதுவும் நடக்காது, நீ தைரியமா இரு என்று ஆறுதல் கூறினர். சட்டென்று சாகர் தாத்தாவை அழைத்து இனிமையாவின் குடும்பம் ஆபத்தில் சிக்கியதை கூறினான். தெரியும்பா, கங்கா இப்பந்தான் ஃபோன் பண்ணா. கங்கா, சிவா 2 பேரும் டெல்லியில வந்துட்டாங்களாம். அப்படியா தாத்தா? இனிமையாவோட செல்லில் லொக்கேஷன் ஆன்ல இருக்குது. உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி எப்படியாவது அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவங்கள ஆபத்திலிருந்து காப்பாற்ற சொல்லுங்க தாத்தா என்றான் சாகர். சிவா அதை தான்ப்பா பண்ணிட்டு இருக்கான். போலீஸோட உதவியோட அவங்கள காப்பாற்ற புறப்பட்டு போயிட்டு இருக்கிறதா கங்கா இப்பந்தான் சொன்னா. சரி தாத்தா, ஏதாவது இருந்தா உடனே எனக்கு தகவல் கொடுங்க என்று சாகர் கூற, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதிகளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.